வணக்க மக்களே, நான் உங்கள் பிளாக் ஹாட் ஜிகே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த மாதம் நம்ம கேமுக்குள்ளே புதுசாக ஒரு டோக்கன் டவர் ஈவெண்ட் வரப்போகுது. அந்த டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசான எவோ பண்டில், அது மட்டும் இல்லாமல் நிறைய ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறாங்க. அதை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். Let's go get this son of a bitch. இன்றைக்கி மே 2ஆம் தேதி நம்ம கேமுக்குள்ளே புதுசாக எவோ வாலெட் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதில் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா M1887ம் XM8 ஸ்கின்னும் வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஆல்ரெடி எவோஸ்காரும் எவோ தாம்சனும் போன மந்தில் இருந்தது, கண்டினியூ ஆகுது. எவோ வாலெட் ஈவெண்ட்டை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, ஏன்னா அது ஆல்ரெடி வந்த கண்ணுங்களே தான் மாற்றி மாற்றி ரிட்டர்ன் ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. வழக்கம் போல் உங்களுக்கு விழுந்தங்கன்னே திரும்ப விழுந்துச்சுன்னா எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோரில் போயிட்டு அந்த 5 டோக்கன் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவோட மெயின் கண்டென்ட்டான நமக்கு கேமுக்குள்ளே புதுசாக வர போகிற எவோ பண்டலை பற்றி பார்த்துடலாம். இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் நம்ம கேமுக்குள்ளே புதுசாக வர போகிற எவோ பண்டில். இந்த பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் தான் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி வந்து லெஜெண்டரி ஆக்ஷன் அந்த இதில் வந்து வரும். அது லெஜெண்டரி ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டைமண்ட் பெட் பண்ணுவீங்க. யார் அதிக டைமண்ட் பெட் பண்ணுறாங்களோ அது முதல் 100 பேருக்கு வந்து இந்த பண்டில் வந்து கிடைக்கும். அதுலேயே யார் அதிகமாக பிட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த நம்பர் 1ங்கிற சீரியல் நம்பர் வந்து கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து எல்லோரும் பிட் பண்ணுறீங்க, ஆனால் 100 பேருக்கு தான் கிடைக்கும்னா இப்போ மற்ற டைமண்டில் என்னாகன்னு கவலைப்பட வேண்டாம். அந்த டைமண்ட் எல்லாமே செலக்ட் ஆகாத 100 பேர்த்த செலக்டான 100 பேர்த்த தவிர மீது எல்லாத்துக்குமே அந்த பண்டில் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அது வந்துட்டு இல்லாமல், ஆனால் இது வந்து இப்போ எப்படி இருந்தாலும் டோக்கன் டவரில் வரப்போகுது. 5000 டைமண்டில் எடுத்துடலாம். பெட்டிங்கில் வந்து லட்ச டைமண்ட்களில் போகும். நீங்கள் வந்து மேக்ஸிமம் அந்த இதில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஆக்ஷனில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக டோக்கன் டவர் ஈவெண்ட்லேயே இதை எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தான், 5 டோக்கன் கலெக்ட் பண்ணோம்னா இந்த பண்டில் வந்து நமக்கு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக அவத்தார், ஃப்ரீயாக இல்லை, இந்த டோக்கன் ஒரு ஃபஸ்ட் டோக்கனுக்கு அவத்தார், செகண்ட் டோக்கனுக்கு வந்து பேனர், 3வதுக்கு வந்து இது ஒரு லூட் பாக்ஸு கத்தியை சொருகி வச்ச மாதிரி, 4வது பார்த்தீங்கன்னா கட்டானா ஸ்கின்னு, கடைசியாக நம்ம 5வது டோக்கன் கிளைம் பண்ண உடனே நமக்கு வந்து இந்த எவோ பண்டில் வந்து கொடுத்துருவான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பண்டிலுக்கு வந்து ஒரு ஃபைனல் ஷாட் ஒன்று வரப்போகுது. இந்த பண்டிலை பேஸ் பண்ணி வர ஃபைனல் ஷாட் வந்து ஒன்று ஃபேடட் வீல் வரும், இல்லைன்னா வந்து அந்த ஸ்டெப் அப் ஈவெண்ட், இந்த ரெண்டில் கன்ஃபார்ம் ஒரு இதில் வந்துடும். அடுத்ததாக இந்த ஈவெண்ட்டில் வந்து 2 வவுச்சர்ஸ் வரும். ஒன்று வந்து டோக்கன் டவரில் யூஸ் பண்ணுற மாதிரியும், இன்னொன்று வந்து நம்ம ஏதோ ஒரு வேறு ஏதோ ரிங் ஈவெண்ட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஈவெண்ட்டில் வந்து ஃப்ரீ ரிவார்ட்ஸும் கொஞ்சம் இருக்குது. அதில் முதல்ல பார்க்க போகிற ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஷர்ட்டு, இந்த வந்து அந்த எக்லிப்ஸ் தீம்லேயே ஒன்று கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து அதே மாதிரி ஒரு பேராஷூட்டு, வேறு என்ன இருக்குதுன்னா ஒரு ஸ்கை போர்டு, இதுவும் அநேகமாக ஃப்ரீயாக தான் வருங்கிற மாதிரி இருக்குது. அடுத்தது ஒரு அகுக்கான ஸ்கின்னு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறான். பின்னாடி சூரியன் இதெல்லாம் பவரெல்லாம் நான் சும்மா மொக்க பவர் தான். இந்த க்ளோவால் வந்து அநேகமாக ரிங் ஈவெண்ட்டில் தான் இந்த க்ளோவால் வரும் போல். ஆனால் இந்த க்ளோவால் வந்து ஃப்ரீயாக வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒன்று வந்து பெய்டு, இன்னொன்று வந்து ஃப்ரீயாக. இந்த அக்கு, அந்த க்ளோவால் இதெல்லாமே மேபி ஃப்ரீயாக தரக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு ஸ்கைத்துக்கான ஸ்கின்னும் வரப்போகுது இதில். இது எல்லாமே இப்போ நம்ம கடைசியாக சொன்னது எல்லாமே ஃப்ரீ ரிவார்டு. கூடவே இந்த குதிரையும் நமக்கு ஃப்ரீயாக கொடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு இது கூட ஒரு அரைவல் அனிமேஷன் வரும். இதுதான் மேக்ஸிமம் ஃபேடட் வீலில் வரக்கான வாய்ப்பு அதிகம். இல்லை 2 ஈவெண்ட்டுமே ஃபேடட் வீலில் வரலாம். இதுதான் இந்த அரைவல் அனிமேஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு எமோட் ராயல் ஈவெண்ட்டில் வந்து இந்த டுயோ எமோட் வந்து நம்ம கேமுக்குள்ளே லான்ச் ஆகும். இது வந்து டேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13ஆம் தேதி இந்த மாதிரி டைமில் இருக்கலாம், மேபி 17 கூட இருக்கலாம். ஏன்னா பண்டில் வந்து ஆக்ஷனில் வந்து 11ஆம் தேதி வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் வந்து மே 15ஆம் தேதி வந்து கன்ஃபார்ம் இந்த பண்டில் வந்து லான்ச் ஆகிரும். நான் உங்கள்கிட்ட முன்னாடி ஒரு ரிங் ஈவெண்ட் ஒன்று வரும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ரிங் ஈவெண்ட்டில் எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சம் இந்த ஃபீமேல் பண்டில் தான் வரக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த க்ளோவால், அது கூட இந்த ஸ்கைத்துக்கான ஸ்கின்னு, அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு குதிரையான ஸ்கின்னும் வந்து வருது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ரிங் ஈவெண்ட்டில் தான் வரப்போகுது. கூடவே பார்த்திங்கன்னா இது மேக்குக்கான ஸ்கின்னு, அது போக நிறைய அமௌண்ட் எல்லாமே இது வந்து இருக்குது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு ஹைப்பர் புக் பேஸ் பண்ண கான்செப்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்த அனிமே கொலாபரேஷனுக்கு பதிலாக இந்த ஈவெண்ட்டே விட்டுருக்கலாம் போல். ஏன்னா இதில் வந்து நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸு, நிறைய நல்ல ஐட்டம்ஸ்லாம் கொடுக்க போகிறாங்க. ஓகே, நம்ம வந்து இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம்.
நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். வரட்டா?